கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட தாயும் மகளும். அதிர்ச்சி அடைந்து அலறிய குடும்பத்தினர். கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? நடக்கும் தீவிர விசாரணை. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொம்மம்பட்டியை சேர்ந்தவர் சுரேஷ். இவருடைய மனைவி ஜமுனா ராணி. இந்த தம்பதிக்கு 6 வயதில் ஆசை மகள். இந்த நிலையில் வயலுக்கு சென்ற ஜமுனா ராணியும் மகளும் வீடு திரும்பவில்லை. அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் இருவரையும் தேடி சென்ற போது அவர்களது தோட்டத்து கிணற்றின் அருகே செருப்பு கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து மணப்பாறை தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் செல்கிறது. விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் கிணற்றில் இருந்த நீரை வெளியேற்றி பார்த்தபோது தாயும் மகளும் சடலமாக மீட்கப்படுகின்றனர். இருவரின் சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவருக்கு என்ன வருத்தம், யாரால் மன உளைச்சல் இருந்தது, குடும்பத்தில் என்ன பிரச்சனை போய்கொண்டிருந்தது என்பது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடந்து வருகிறது. Best sound design again goes to Ponniyin Selvan Part 1. மணி சார்னா சும்மாவா? பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு இப்போ எக்கச்சக்கமான அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. 70வது தேசிய விருதுகள் பற்றி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா? நம்ம தமிழ்ல இருந்து பொன்னியின் செல்வன் படத்துக்கு எக்கச்சக்கமான அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்குங்க. பெஸ்ட் தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் சாருக்கு கிடைச்சிருக்குங்க. இருங்க இது மட்டும் இல்லை, இன்னும் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு. அதே PS1க்காக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சவுண்ட் டிசைன் அவார்டு சவுண்ட் டிசைனர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல சிறந்த ஒளிப்பதிவு PS1க்கு ரவிவர்மன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. மொத்தமா பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு 4 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. தாய் கிழவியா நம்ம எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்ச நித்யா மேனனுக்கு திருச்சிற்றம்பலம் படத்தில் நடிச்சதுக்காக சிறந்த நடிகை அப்படின்ற அவார்டும், சிறந்த நடிகர் இந்நேரம் பல பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இவருடைய நடிப்பால அப்படியே நம்மள மிரள வச்சிருப்பாரு. கண்டாரா படத்துல நடிச்சதுக்காக ரிஷப் செட்டி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு படம் எது? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் இட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. பிறந்து வரும் போதே சிலரு வரம் வாங்கி வருவாங்க.